ஹாய் ஹலோ குட் ஈவினிங் நட்புகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குடிக்கு அடிமையானவங்க தன்னை மட்டும் இல்லைங்க, தன்னை நேசிக்கிற அத்தனை ஜீவன்களையும் வாழ்க்கையை அழிச்சிடுறாங்கங்க. அதேமாரி இந்த பதிவு குடிக்கிறவங்களை திருத்துறதுக்கானது இல்லைங்க, அவங்க கூடயே இது சஃபர் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கானதுங்க. ஆமாங்க, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில் 90% ஃபேமிலியில் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஜென்ரேஷனில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சினரியோ இருக்குங்க. என் ஃபேமிலியில் கூட இருந்துருக்குதுங்க. இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் சார்ந்தவங்க ரொம்ப ரொம்ப நொந்து போயிடுவாங்க. அவங்களாவது பாதி நேரத்தில் போதில் இருந்து அவங்களுடைய கவலைகளை கஷ்டங்களை மறந்துடுறாங்கங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க சின்ன குழந்தை சிரிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அந்த இமேஜில். அது வந்து விவரம் தெரியாதனால சிரிக்குது. அந்த சிரிப்பை விட வாங்க அவங்களுக்கு போதை வேணும். ஒவ்வொரு ஃபேமிலியும் இந்த மாதிரி குட்டியா கியூட்டா அழகா ஒரு குழந்தை இருக்குங்க. அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு. அந்த போதை வேணுங்கிறவங்களுக்கு அது தேவையில்லைங்க. ஆனால் அந்த குழந்தை பெரிய பையனோட கண்ணில் பார்த்தீங்களா எவ்வளோ மிரட்சி, எவ்வளோ கவலை, துக்கம், இன்னதெல்லாம் பெரிய பாவங்க. ஒய்ஃபு கூட இருக்கிறவங்க, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரும் இந்த குடி வந்து பாதிப்படைய செய்யுதுங்க. ஒரு ஜென்ரேஷன்ல இவங்க இந்த மாதிரி பண்றதுங்க தன்னையும் அழிச்சு பல ஜென்ரேஷனையும் அழிச்சிடுறாங்க. எப்படின்னா இப்போ அந்த பையனா இருக்கட்டும், அந்த குழந்தையா இருக்கட்டும், சின்னதுல இருந்தே இந்த மாதிரி அப்பாவை பார்த்து பார்த்து வளரும்போது அதுக்கு சைல்டுஹுட் ட்ராமான்னு ஒன்று வந்துருதுங்க. அது பெருசாகி அது மனநிலையை பாதிக்குது. அதோட கேரியரை, அதோட மேரிட் லைஃப், அதோட டே டு டே லைஃப், நார்மல் லைஃப் இல்லாத அளவுக்கு பண்ணிடுதுங்க. நான் நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த குடிக்கு அடிமையானவங்க பேசிக்கலா ரொம்ப பாசமானவங்களா இருப்பாங்க, ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்களா இருப்பாங்க, அன்பானவங்களா இருப்பாங்க. அது என்ன காரணமோ, அது வளர்ந்து வருகிற சூழ்நிலையா, அப்படி அந்த மாதிரியும் சொல்ல முடியாதுங்க. பெரிய வசதியான குடும்பம், ஏழை குடும்பம், படிச்ச குடும்பம், படிக்காத குடும்பம், அப்படிலாம் எந்த பாகுபாடும் இல்லாம குடும்பத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன்ல ஒரு ஆள் இப்படி வந்துடுறாங்க. டெய்லி குடிச்சாதான் வந்து அவங்களுக்கு அந்த டேயே போகுங்கிற மாதிரி, காலையில் எந்திரிக்கும் போதே குடிக்கிறது, தூங்குற வரை குடிக்கிறது, வேலைக்கு போகாமல் குடிக்கிறது, ஃபேமிலி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் குடிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது அடிக்ஷன். வந்து டிஅடிக்ஷன் சென்டரில் விட்டால் கூட ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு பேசாமல் இருக்காங்கங்க. அப்புறம் திருப்பி அது தொடரதான் செய்யுது. இதுக்கு வந்து தீர்வு என்னன்னா, கவர்மெண்ட் வந்து இதை தடை பண்ணணும். இது கிடைக்க விடாமல் பண்ணால் மட்டும்தாங்க. இது வந்து ஒரு குரோனிக் டிசீஸ் அப்படின்றாங்க. இதை வந்து குடிக்கிறத வந்து அவங்க வந்து இது ஒரு வியாதியாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இல்லை, இந்த வியாதிக்கு என்ன மருதுன்னா நம்ம அன்பு தான் கொடுக்கணுங்க. எவ்வளோக்கோளம் அன்பு கொடுக்குறோமோ அவ்வளோக்கோளம் அவங்க வந்து புரிய வைக்கணும். ஆனால் சில சமயங்களில் அதெல்லாம் மீறி தான் போகும், அன்பெல்லாம் வேஸ்ட் ஆகும். அவங்களுக்கு தேவை, இந்த குடிக்கிறவங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான், எந்த அட்வைஸும் தேவை இருக்காது. ஆனாலும் நம்ம முயற்சியை விடாமல் செஞ்சுட்டு தாங்க இருக்கணும். அங்கே வேறு வழி இல்லைங்க. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் நல்ல சாமியை கும்பிட்டு ஒரு டைம் சேஞ்ச் வரணும். இந்த மாதிரி காலங்கள் மாறும்போது அவரும் சேஞ்ச் ஆகணும்னு தான் வேண்டிக்கிறணும். அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க மனசு தடுப்படுது. இந்த வீடியோ வந்து குடிக்கிறவங்களுக்காக கிடையாது, ஏன்னா அவங்க பார்த்து திருந்துவாங்கங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. ஆனால் கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நான் வீடியோ தாங்க. உங்களை நீங்களே அழிச்சுக்கிறாதீங்க, உங்களை நீங்களே வேதனைப்படுத்திக்கிறாதீங்க. உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. உங்களை நீங்கள் கவனிங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனிங்க. நீங்கள் சுயமாக உங்கள் காலில் நிற்க பாருங்கள். ஆனால் அந்த குடிக்கிறவங்களையும் கைவிட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அது யாருக்காவது எங்கேயாவது ரீச் ஆகுங்க.